ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். சேலம் மாவட்டத்தில் பிரசித்தியான சிவாலயங்கள், அவற்றை பற்றிய தகவல்களை பார்க்க இருக்கிறோம். சேலத்தின் மத்தியிலே நடுநாயகமாக இருப்பது ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை சமேத சுகவனேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் 4 யுகங்களாக இருக்கிறது என்று உறுதிபடச் சொல்லலாம். கலியுகத்திலே சுகமுனிவர் வந்து தவம் செய்ததனாலே சுகவனம் என்று ஆயிற்று. மட்டுமல்ல, இந்த சுகவனத்திலே சுகம் என்றால் வடமொழியிலே கிளிகள் என்று அர்த்தம். பச்சை கிளிகள் நிறைந்த வனமாக இருந்தது. திருமணி முத்தாற்றின் கரையிலே அற்புதமாக அமைந்த சுகவன பிரதேசத்திலே சுயம்புவாக எம்பெருமானார் சிவபெருமானார் குடிகொண்ட இடமாக இருப்பது சுகவனேஸ்வர ஆலயம். அதை சுகர் முதலில் பூஜித்தார் என்றும், பின்னொரு நாளிலே ஒரு வேடன் கிளிகளை அழிக்கும் நோக்கத்திலே அம்பெய்த போது அந்த கிளிக்கூட்டத்தின் தலைவனாக இருந்த ஒரு ராஜ கிளி அந்த சிவலிங்கத்தின் மீது இருந்தபோது அவன் அம்பு தொடுக்க இறைவன் தடுத்தாட்கொண்டருளினான் என்றதாக ஒரு கதை இருக்கிறது. அந்த ராஜ கிளியை தடுத்தாட்கொண்ட எம்பெருமானார் சொர்ணாம்பிகை சமேதமாக இருக்கிறார். சேலம் மாவட்டத்திலே குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கெல்லாம் சொர்ணாம்பிகை என்கிற பெயரிடுவதும் சுகவனம் என்று பெயரிடுவதும் சென்ற நூற்றாண்டு வரையிலும் நிறைய குடும்பங்களிலே அந்த பழக்கத்தை வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு பிரதோஷத்திலும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிவபெருமானுக்கான எல்லா திருவிழாக்களிலும் ஆருத்ரா நட்சத்திர காலத்திலும் அற்புதமான வழிபாடுகள் இந்த திருக்கோயிலிலே நடைபெறுகின்றது. அவசியம் மக்கள் பக்த கோடிகள் சென்று தரிசிக்க வேண்டிய ஆலயமாக சேலத்தின் நடுநாயகமாக இருக்கிற, குறிப்பாக சொல்லப்போனால் பழைய பஸ் நிலையத்திற்கு மிக அருகாமையிலே இருக்கிற திருக்கோயில் சுகவனேஸ்வரர் ஆலயம். அடுத்தபடியாக உத்தம சோழபுரம், கோவை நோக்கி போகிற பாதையிலே மிக சமீபத்திலே ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிற ஊர் உத்தம சோழபுரம். 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோயில். ஸ்ரீ கரபுரநாதர் என்கிற திருப்பெயரிலே சிவபெருமானார் இங்கே விளங்குகின்றார். ஔவையாரின் காலத்திலே அங்கவை சங்கவை என்று சொல்லக்கூடிய 2 பெண்மணிகளின் திருமணத்தை அற்புதமாக தருமபுரியை ஆண்ட அரசனுடைய புதல்விகளுக்கு இங்கே திருமணத்தை நடத்தி இருக்கிறார்கள். சேரன், சோழன், பாண்டியன் என்கிற 3 அரசர்களும் வந்து சென்ற திருத்தலமாகவும் 3 அரசர்களும் சந்தித்து கொண்ட போற்றுதலுக்குரிய ஞானபீடமாகவும் இருக்கிறது. மட்டுமல்ல, சைவ திருமுறையிலே ஒன்றான தேவாரத்திலே பாடல் பெற்ற திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்கிறது. சேலத்தின் நேர் மேற்கிலே தாரமங்கலம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த தாரமங்கலம் சிவாலயம் ஸ்ரீ கைலாசநாதர் கற்பகாம்பாள் சமேதமாக இருக்கக்கூடிய அற்புதமான சிற்பக்கலை நிறைந்த கோயில். அந்த சிற்பக்கலையை காண்பதற்கும் ரசிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்காகவும் நிறைய பக்த கோடிகள் உலகெங்கிலிருந்தும் வருகிறார்கள். தாரமங்கலம் கைலாசநாதர் ஆலயம் 10ஆம் நூற்றாண்டிலே காட்டப்பட்ட ஆலயம். ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி படுவது விசேஷமாக சொல்லப்படுகிறது.
மட்டுமல்லாமல் இந்த திருக்கோவிலிலே 2 கம்பங்களில் ஒரு கம்பத்தில் வாலி சுக்ரீவனோடு சண்டையிடுவது போலவும் இன்னொரு கம்பத்திலே ராமர் வில்லைவது போலவும் இருக்கிறது. ராமர் நிற்கிற தூணிலிருந்து பார்த்தால் வாலி தெரிவான். ஆனால் வாலி நிற்கிற தூணிலிருந்து பார்த்தால் எதிர் தூணிலே ராமன் இருப்பது தெரியாது. அப்படி ஒரு சிற்பக்கிளையை வடித்திருக்கிறார்கள். இளமீஸ்வரர் கோவில் என்று ஒரு தனி கோயிலும் இருக்கிறது. கைலாசநாதர் ஆலயத்திலே குறிப்பாக பார்க்க வேண்டிய இடம் என்றால் பாதாளலிங்கம். அவசியம் சென்று பார்த்து வாருங்கள். சேலத்தின் கிழக்கிலே வாழப்பாடி என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த வாழப்பாடியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவு. அங்கே ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் கற்பக அம்பாள் சமேதமாக அருள் பாலிக்கின்றார். ஒவ்வொரு அமாவாசையிலும் விசேஷமான தர்ப்பணங்கள் இங்கே நடக்கின்றன. சேலத்திலிருந்து தான்தோன்றீஸ்வரரை சந்தித்து அமாவாசை வழிபாடுகள், தை அமாவாசை வழிபாடுகள், மாழ்யபக்ஷ வழிபாடுகளை எல்லாம் சேலத்திலே இருக்கிற மக்கள் அங்கே போய் கூட செய்கிறார்கள். அடுத்தது ஆத்தூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆரகளூர் ஸ்ரீ காமநாதேஸ்வரர், பெரியநாயகி, பிரகன்நாயகி என்று சொல்லக்கூடிய அம்பிகையோடு இருக்கிறார். மகிழ மரத்தின் அடியிலே இருக்கிறார். கெட்டி முதலி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இந்த சுயம்புலிங்கத்தை சொப்னபலப்தமாக கண்டறிந்து அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார். 900 வருடங்களுக்கும் பழமையான இந்த திருக்கோயில் ஆரகலூர் இப்பொழுது எதற்கு பிரசித்தி என்றால், அங்கே அஷ்ட பைரவர்கள் இருக்கிறார்கள். 8 திக்குக்கும் பைரவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் அந்த அற்புதமான காலபைரவருடைய பூஜையை லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து தரிசிக்கிறார்கள். அதுபோலவே தான் ஆத்தூரிலே இருந்து கள்ளக்குறிச்சி போகிற பாதையிலே கூட்டுரோடுக்கு பக்கத்திலே தென்பொன் பரப்பி என்று ஒரு ஆலயம் இருக்கிறது. அங்கே காகபுஜண்டருடைய சமாதியும் இருக்கிறது. அற்புதமான நூதனமான கோவில். இந்த கோவிலிலே இருக்கிறது போல ஒரு லிங்கத்தை வேறு எங்கும் காண முடியாது. 16 பட்டைகள் கொண்ட லிங்கம். பொதுவாக லிங்கம்னா முழுக்குன்னு இருக்கும் இல்லையா? உயரம் சிறியதாகவோ குறியதாகவோ முழுக்குன்னு இருக்கும். ஆனால் இங்கே லிங்கத்தை பார்த்தீர்களே என்றால் மிகப்பெரிய கர்ப்பகிரகம். சுமார் 16 அடிக்கு 16 அடி கர்ப்பகிரகத்திலே 8 அடிக்கு 8 அடி பீடத்திலே நடுமத்தியிலே ஆவுடையார் மீது அந்த 16 பட்டை லிங்கம் இருக்கிற அற்புத காட்சியை பாருங்கள். ஆத்தூருக்கு போகிற வழியிலேயே பெத்தநாயக்கன் பாளையம் இருக்கிறது. அங்கே ஆட்கொண்டீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அகிலாண்டேஸ்வரி சமேதமாக வசிஷ்ட நதியிலே வில்வ மரத்தை தலவிருட்சமாக கொண்டு அங்கே எம்பெருமான் ஆட்கொண்டீஸ்வரராக அருள் பாலிக்கின்றான். சேலத்திலிருந்து தெற்கே நாமக்கல் பாதையிலே பனமரத்துப்பட்டி பிரிவுக்கு பத்தியிலே மேம்பாலத்துக்கு அடியிலே இப்பொழுது புதியதாக நூதனமாக சூரியலிங்கேஸ்வரர் என்கின்ற ஒரு ஆலயம், 2 ஏக்கர் பரப்பளவிலே அந்த ஆலயம் பறந்து விரிந்திருக்கிறது. இந்த நாட்களாக பூசணைகள் நடந்து வந்து ஒரு ஓலைக்குடிசையிலே இருந்த சூரியலிங்கேஸ்வரர் இப்பொழுது அற்புதமான புதிய ஆலயத்திலே விளங்குகின்றார். இங்கே மேற்கிலே நங்கப்பள்ளி என்று சொன்னோம் இல்லையா, நங்கவல்லி. அங்கே நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு உள்ளே 1000 வருடம் பழமையான சோமேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. சங்ககிரிக்கு பக்கத்திலே இருக்கிற எடப்பாடியிலே நஞ்சுண்டேஸ்வர சுவாமி ஆலயம் இருக்கிறது. சேலத்தின் தெற்கிலே இருக்கிற சங்ககிரியிலே சோமேஸ்வரருடைய ஆலயம். அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய சோமநாதேஸ்வரருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? 3000 வருடங்கள் பழமையான அற்புதமான எங்கும் காண கிடைக்காத நாகலிங்க பூமரம் அங்கே இருக்கிறது.
முட்கள் நிறைந்த மரம், பழமையான மரம், நீண்டு நெடிது உயர்ந்த மரம். அப்படி ஒரு மரத்தை நான் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்திலே ஒரு சித்தர் ஆலயத்திலே தான் பார்த்திருக்கிறேன். அதற்கு பிறகு இங்கே சங்ககிரி சோமேஸ்வரர் ஆலயத்திலே அற்புதமாக இந்த நாகலிங்கப்பூ மரத்தை கண்டு ரசிக்கின்றேன். 19ஆம் நூற்றாண்டிலே சேலம் மாவட்டத்திலே சுமார் 100 சிவாலயங்கள் இருப்பதை நீங்கள் கூகுள் சர்ச்சிலே போய் சிவாலயங்கள், சேலம் மாவட்ட சிவாலயங்கள் என்று சர்ச் பண்ணினாலே தெரிகிறது. அதிகமான கோவில்களை நான் தேடிய போது அந்த கோவில்கள் எல்லாம் அதிகமாக 19ஆம் நூற்றாண்டிலே மிகச் சிறப்பாக சிவனுக்கு சைவம் வளர்ந்து தழைத்து ஓங்கி சிவநாமத்தோடு கோலோச்சுகிற காட்சியை நான் காண்கின்றேன். மேலும் மேச்சேரியிலே பசுபதீஸ்வரர், இப்படி சேலத்தின் 8 திக்கிலும் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் மிகப்பெரிய சிவாலயங்கள். நான் முன்னர் குறிப்பிட்ட 10 நிமிட செய்திகளிலே சொல்லப்பட்ட சிவாலயங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆலயமும் ஏக்கரா கணக்கிலே பெரிய பூமியை வளைத்து கொண்டதாக, அற்புதமான கல் வேலைப்பாடுகள் செய்ததாக, பேரரசர்கள் ஆண்ட காலத்திலேயே கட்டப்பட்ட கோவில்களாக, ஒவ்வொரு கோவிலும் புராண சிறப்புகள், பாடல் பெற்ற சிறப்புகள், மகான்கள் வந்து தரிசித்த கோயில்கள் உள்ளதாக காண்கின்றேன். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம், ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா என்று திருநீர் தரித்து சிவாலயம் கண்டு ஞானபக்தி வைராக்கியம் அடைய வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.